நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ராகவன் பற்றின உண்மை வந்து வீராவுக்கு வந்து முழுசாக வந்து தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவன் வந்து கண்ணை கசக்கிட்டே போய் நம்ம மாறன் கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த கடையில் உள்ள அக்கௌண்ட் இருக்கார்ல, அவர் வந்து 10,00,000 காசை வந்து ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு, மேடம் இந்த காசை வந்து நான் கொண்டு போய் பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இருங்க நான் கணக்கு எழுதிட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீரா வந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ராகவன் வந்து வராரு. என்ன காசை டெபாசிட் பண்ணணுமா, கொடுங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து வாங்கிடுறாங்க. சரி சார், அவர் வந்து முதலாளியாச்சே, நம்ம வந்து கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சார்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. நம்ம வீராவுக்கு வந்து டவுட் வந்துடுது. என்னடா இது, காசை வந்து வீட்டில் வேற வந்து எடுத்தாங்க, இப்போ பார்த்தா காசை வேறு மாமா வாங்கிட்டு போகிறாரே, எங்கே போவார், நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. முன்னாடி வந்து ராகவன் வந்து ஒரு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நேராக ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவுக்கு தான் அந்த ஆட்டோ போகுது. கரெக்டாக கேட்டுக்கிட்ட நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து ராகவன் மாமா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா உள்ளே வந்து ஐ விட்னஸ் இருக்கார். அதை பார்த்த உடனேயுமே வந்து வீராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இவர் பார்த்தா கொண்டு வந்த காசை அப்படியே வந்து அந்த ஐ விட்னஸ் கிட்ட கொடுக்காரு. காசை கொடுத்த உடனேயுமே வந்து அவன் வந்து ஏதோ மிரட்டிக்கிட்டு சரி சார் இனிமேல் வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னடா நம்ம மாமா கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே விறுவிறுன்னு வந்து நம்ம வீரா வந்து ராகவன்கிட்ட வராங்க. என்ன மாமா ஆச்சு, எதுக்கு அவங்ககிட்ட இப்போ காசை கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா, அவனுக்கு தர வேண்டி இருந்துச்சு அதான் தந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு விறுவிறுன்னு வந்து ராகவன் வந்து போயிடுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம மாமா வந்து ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, இதை உடனே வந்து மாறன்கிட்ட வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததே சரின்ட்டு மாறன்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க. இங்கே பாரு, மாமா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த காசை வீட்டிலேருந்து எடுத்ததும் அவர் தான், அது எனக்கு தெரியும். ஆனால் நீ வந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே பழி போட்டுக்கிட்ட, அதை கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. இப்போ உண்மை என்னடானா மாமா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, காசை கொண்டு போய் அந்த ஐ விட்னஸ் கிட்ட கொடுத்தாரு, நீ போய் என்னென்னு கேட்டுக்கோ, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவனை வந்து மாறனை வந்து மாடிக்கு வர சொல்கிறாங்க. நீ மாடிக்கு வா, ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேலே வந்து ராகவன் வந்து வராங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ ரெண்டு மூணு நாளாக வந்து சரியே இல்லையே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் அந்த ஐ விட்னஸ் வந்து என்னை மிரட்டுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவர் வந்து உண்மையை சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் காசு கேட்டான், சரின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு என்னால் கொடுக்க முடியாத அமௌண்ட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான்டா, அதனால தான் நான் வீட்டில் இருக்கிற காசை வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியெல்லாம் பண்ணுறானா, சரி விடு, இனிமேல் வந்து அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எல்லா பிரச்சனையுமே நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீ வந்து எதுவுமே நினைக்காம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகவனை வந்து சொல்கிறாங்க. ராகவன் வந்து அழுதுகிட்டே இருக்காரு. டேய் கண்ணை தொடடா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.